வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம என்ன தலைப்புல பார்க்க போறோம்னா, ஒரு ஜாதகத்துல புதன் நீசமா இருந்தாலோ, இல்ல பலவீனமா இருந்தாலோ என்ன பலன்? அதுக்கு என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. புதன் நீசமானவங்களுக்கோ, இல்ல புதன் பலவீனமா இருக்கவங்களுக்கோ நான் சில பரிகாரத்தை சொல்றேன். அதுபடி செஞ்சா அந்த பிரச்சனையிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் காஷ்யப பி ராம்குமார், உங்கள் வாழ்வியலுக்கான வழிகாட்டி ஜோதிடர். இது நம்ம டிவைன் வேதா சேனல். பொதுவா புதன் ஒரு ஜாதகத்துல நீசமாவோ இல்ல பலமிழந்து இருந்தாலோ அவங்களுக்கு தாய் மாமா கிட்ட உறவு சரியா இருக்காது, படிப்பு சரியா வராது, கொஞ்சம் மந்தமா தான் படிப்பாங்க. அப்புறம் இளைய சகோதரி இருந்தா அந்த இளைய சகோதரிக்கும் ஜாதகருக்கும் கொஞ்சம் டேர்ம்ஸ் சரியா இருக்காது. டாக்குமெண்ட்ஸு, செக்கு அதெல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணணும் அப்படின்னு பொதுவா ஒரு பலன் இருக்கு. இதெல்லாம் நம்ம இந்த வீடியோ கடைசியில நான் அதுக்கு உண்டான பரிகாரத்தை சொல்றேன். அதை நீங்க செஞ்சு அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்கலாம். இப்போ புதன் நீசமா இருக்கிறவங்க ஜாதகத்துல அவங்க என்ன கவனிக்கணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த ராசி கட்டத்துல மேசம், ரிஷபம், மிதுனம், இந்த மிதன வீட்டுக்கும் இந்த கன்னி வீட்டுக்கும் புதன் அதிபதியா வருவாரு. இந்த மிதன வீட்டுல புதன் ஆட்சியா இருப்பாரு. அந்த இடத்துல அவருக்கு பலம் அதிகமா இருக்கும். அதே மாதிரி கன்னி வீட்டுல உச்சமா இருப்பாரு. அதே மாதிரி மூலத்திரிகோணம்னு ஒரு பலன் இருக்கு. இந்த இடத்த விட இந்த இடத்துல பலம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் அவருக்கு. இந்த மாதிரி புதன் பலமா இருக்கும்போது என்ன பலன் வரும்னா, அவங்க மேதாவியா இருப்பாங்க. உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் இவங்க தெரிஞ்சு வச்சுப்பாங்க. அடுத்தவங்களுக்கு சிறந்த வழிகாட்டியா இருப்பாங்க. புதன் கிரகத்துக்கு மட்டும்தான் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, தன்னுடைய வீட்லயே ஆட்சி பலம், தன்னுடைய வீட்லயே உச்ச பலம், தன்னுடைய நட்சத்திரமான ரேவதியிலேயே நீச்சமாவார். இந்த மாதிரி ஒரு அமைப்பு எந்த கிரகத்தும் கிடையாது. அதாவது நானே ராஜா நானே மந்திரிங்கிற மாதிரி. இங்க பலமா இருக்கும்போது நானே ராஜா நானே மந்திரி, இங்க வரும்போது நானே எதிரி. இவங்களுக்கு எதிரி இவங்களாவே மாறிடுவாங்க. எப்படி மாறுவாங்கன்னா, இந்த இடத்துல இருக்கும்போது இவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுப்பாங்க. அதனால என்ன ஆகும்னா, ஒரு தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். எல்லாத்துக்கும் ஐடியா கொடுப்பாங்க, ஆனா இவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி வேற யாராச்சும் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணா இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் செய்வாங்க. அதுதான் சரிங்கிற மாதிரி இவங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒரு பெரிய டிராபேக் இவங்களுக்கு. அந்த டிராபேக் தான் இந்த இடத்துக்கு வரும்போது அப்படியே எதிர்மறையா மாறிடும். இது அவர் நீச்சமாகிற வீடு குரு பகவான் வீடு. அந்த குரு பகவான் காலபுருஷனுக்கு மோட்ச வீடு, அதாவது 12ஆம் வீடு. இது 1, 2, 3 இப்படியே வந்தா இது 12ஆம் வீடு, மோட்ச வீடுன்னு சொல்லுவாங்க பொதுவா. இவர் இங்க நீச்சமானா கூட தன்னுடைய நட்சத்திரமான ரேவதியிலேயே நீச்சமாகிறதுனால இவங்களுக்கு பெரிய இந்த புதன் நீச்சமா இருக்கிறவங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் அதில் இருக்கிற சூக்ஷ்மம் என்னன்னா, தனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற எண்ணம் இருக்கும்போது ஒரு உலகியல் அறிவு மட்டும்தான் இருக்கும், புத்தக அறிவு மட்டும்தான் இருக்கும். இங்க குரு பகவான் வீட்டுல அவர் நீச்சமாகும் போது என்ன ஆகும்னா, இங்க புத்தக அறிவா இருக்கிறது இங்க அனுபவ அறிவா மாறும். இந்த புத்தக அறிவும் அனுபவ அறிவும் தான் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது. புத்தக அறிவு மட்டும் இருந்தா பத்தாது, அனுபவ அறிவும் வேணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, குரு பகவான் வீட்டுல இவர் நீச்சமாகும் போது என்ன ஆகும்னா, அவருடைய எல்லாம் தெரியுங்கிற எண்ணமெல்லாம் போய் இங்க நமக்கு மீறியும் ஒரு சக்தி இருக்குன்னு உணர ஆரம்பிப்பாங்க. இவங்க என்ன பண்ணணும்னா, இவர் நீசமாகிற வீடு குரு பகவான் வீடா இருக்கிறதுனால ஒருத்தர் குருவா ஏத்துக்கிட்டு அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சு அவர் சொல்றபடி பாதையில இவர் நடக்க ஆரம்பிச்சார்னா இவருடைய வாழ்க்கை அபிரதமான வளர்ச்சியை அடையும். இதுதான் இந்த புதன் நீச்சமாகிற இடத்துல இருக்கிற ஒரு சூக்ஷ்மம். இப்போ புதன் நீசமாவோ இல்ல பலவீனமாவோ இருந்தா அவங்க என்ன பரிகாரம் பண்ணணும்னா, முக்கியமான பரிகாரம், இந்த ஏழை மாணவர்கள் சின்ன குழந்தைங்கலாம் இருப்பாங்க,
ஒரு 10 வயசுக்குள்ளார 15 வயசுக்குள்ளார இருக்கிற ஏழை மாணவர்களுக்கு இவங்க நல்ல வசதியா இருந்தாங்கன்னா படிப்பை ஃபுல்லா ஏத்துக்கலாம். இல்லைன்னா ஏதாவது நோட்டு, புஸ்தகம், பேனா, பென்சில் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். இது ஒரு முக்கியமான பரிகாரம் உங்களுக்கு. 2வது, இவங்க தாய் மாமாவுக்கு அவருக்கு உண்டான பணிவிடை இல்லைன்னா அவருக்கு என்ன தேவையோ அவர்கிட்ட ஒரு சுமூகமான உறவு, சண்டை சச்சரவு இல்லாம மெயின்டைன் பண்ணலாம். தாய்மாமா இல்லைன்னா தாய்மாமா மாதிரி ஒரு யாராச்சும் இருந்தாங்கன்னா, அதாவது அம்மாவோட கசின் அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதே மாதிரி பண்ணலாம். புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்கு பச்சை பயிறு ஆன சுண்டல் பண்ணி அதை நெய்வேத்தியம் பண்ணி அதை அப்படியே தானம் கொடுக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்க இந்த பாதிப்புல இருந்து தன்னை காப்பாத்திக்கலாம். நன்றி நண்பர்களே. இந்த மாதிரி பல நல்ல தகவல்களுக்கு நம்ம டிவைன் வேதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலேயே பெல் ஐகான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. நல்லதை பகிர்வோம், நல்லதே நடக்கும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வணக்கம் நண்பர்களே. ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் தொடர்பான அரிய தகவல்களுக்கு எங்கள் டிவைன் வேதா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.